வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக லக்னத்திலே கேது இருக்கார். நிறைய விஷயங்கள் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருந்தக்கூடிய தாய் தந்தையர் இப்போ பேசுவாங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசுவாங்க. அது நல்லதான்னு கேட்டால் ஒரு 50-50 தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா ஆல்ரெடி ஏன் அது அப்படின்னா சனி வேறு பார்க்குது அஷ்டம். அப்போ அந்த பிரச்சனை அது மூலியமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 2.5 வருஷத்தில் இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் அது இனிஷியேட்டிவ் ஆகிருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சொத்து பிரிக்கிறதா இருக்கும்போது ஒரு 4-5 பெரியவங்க மூலிமா போய் உட்காந்து சண்டை போடாமல், பிரச்சனை பண்ணாமல், அமைதியாக உட்காந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு செயல்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு அந்த சொத்து கரெக்டான ஒரு விஷயங்கள் மூலியமாக வரும். ஒன்று லக்னத்திலே கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம செய்கிறதா கரெக்டு நம்ம மூவ் பண்ணும்போது பிரச்சனையாகும் அப்படின்னு. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு கேது பகவான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூரியன் கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோஷத்தை குறிக்கும், கிரகண தோஷத்தை குறிக்கும். அது கம்ப்ளீட்டான்னு கேட்டால் ஒரு செவ்வானம் மாதிரி. ராகு கரு கும்முன்னு இருக்கும், இவர் கொஞ்சம் செவ்வானம் மாதிரி. ஒரு 70-30 வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அதை பற்றின ஒரு தெளிவையும் கொடுத்துருவார். அதான் விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை கொடுப்பார், அது மூலியமாக ஒரு தெளிவை கொடுப்பார். ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், எதிரிகளை சம்பாரிச்சிருவோம். அதுதான் இங்கே. அப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கே அப்படின்னா யோசித்து முடிவு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது நீங்கள். ஏன்னா 6ஆம் வேலை செய்தால் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கடன் வாங்குறது, பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது,
இப்போ நாங்கள் வந்து பண்ணுறோம், இப்போ நீங்கள் வந்து எங்களை பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் சரி பண்ணதுக்கு முன்னாடி வாழ்வியல் பரிகாரம் மூலியமாக அதை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா அடுத்த ஒரு விஷயங்கள் யாராவது வந்து மூக்க நுழைச்சு உங்களை பிரச்சனையிலேயே உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வக்கீல் பிரச்சனை சம்மந்தப்பட்டக்கூடிய தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் வந்து நார்மலான ஒரு மனிதர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை தேடி பிரச்சனை வரும், ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலிமா பிரச்சனை வரும். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எனக்கு நல்லதே நடக்காதா, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுதான் நல்லது. திடீர்னு எந்த ஒரு முடிவுமே வேண்டாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்டே ஒரு தொழில் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் இருக்க பார்ட்னராக இருக்கட்டும், கொஞ்சம் மரியாதையாக கொடுத்து நீங்கள் பேசி அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து தவிர்த்துடலாம். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு வேளை ஒரு டாமினேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மரியாதை குறைவாக ஏற்படுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாபமாக மாறிட்டுருக்கும். உங்களால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து இருக்கவே முடியாது. அப்போது இதெல்லாமே வந்து என்னடா இவ்வளோ ஹார்டாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு கம்பீரம் கெத்து இதெல்லாமே வந்து என்ன தான் வந்து சூப்பராக இருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் சிம்மம் என்றாலே வந்து சூரியன் வந்து எவ்வளோ அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் இப்போ நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ரெகுலாரிட்டி ஆகிருக்கும். ஆனால் எல்லாத்தோட மனித வாழ்க்கையும் வந்து பிரச்சனையிலே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து அமைதியாக போவீங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தேடி வரும்போது நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் போயிடுவீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்குறீங்க, அது வந்து தீரா கடனாக மாறுது அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இது அவசியமானு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து வீடு கட்டுங்க, ரொம்ப வந்து அகலக்கால் வைக்க வேண்டாம். அடுத்தது இதெல்லாமே வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். இதெல்லாமே யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கையில் இருக்குது, நான் வட்டிக்கு கொடுக்குறேன், என்னால் டைரெக்டாக கொடுக்க முடியாது, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க. யாரை நம்பி வந்து கையெழுத்து போடுறது இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ என்னென்னா கொஞ்சம் சூட்சமமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து உங்களோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது, அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா உள்ள 3 பேருக்கும் ஒரு செலப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வேறு ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்மத்தெல்லாம் 1-1.5 வருஷமாக நம்மளை பயம்புறுத்தி வச்சுருக்கேங்க. அஷ்டம சனி, கேது பயிற்சி அது இதுன்ட்டு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ பார்த்துட்டோம், தட்டி தூக்கிடலாம். இந்த மாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பயிற்சி நடந்திருக்கு, நிறைய கிரகங்களுடைய நகர்வுகள் நமக்கு சாதகமாக நடந்திருக்கு. சரி, என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா சூப்பரான டைம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். உங்களுடைய 12ல் குரு பகவான் இருக்கார். 12ல் குரு பகவான் உங்களுக்கு விரயம், நல்ல விரயமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ல் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போது கையில் என்ன காசு இருக்கோ டக்குன்னு லேண்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, நகையோ, உங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன், இல்லை உங்கள் படிப்பறிவு, உங்களுடைய பணத்தோடைய கெப்பாசிட்டி, இல்லை உங்களுக்கு இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு சொந்த பந்தம் நிறையா இருக்கும், லேண்ட் வாங்கி போட்டு பார்த்துக்கலாம், நம்ம பங்காளி பார்த்து பண்ணுவாங்க. சில பேர் ஏதாவது வெளியூரில் தனியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க, லேண்டெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு பொண்ணு இருக்கும், பொன் குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு நகை சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குனீங்கன்னாவே அது இப்போ நீங்கள் போடுற காசு சூப்பராக வளரும். இது ஒன்று. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா சொல்லுவாங்க, எவ்ரி பென்னி சேவ் இஸ் எவ்ரி பென்னி ஏர்ன்ட். அதாவது எவ்வளோ காசு நீ சேமிக்கிறியோ அவ்வளோ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கே செலவாகனா கடன் இருந்தால் பயங்கரமான செலவாகும். எனக்கு தெரிஞ்சு இந்த 1-1.5 வருஷத்தில் சிம்மம் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அதாவது கடனே வாங்க மாட்டேன், கடன் வாங்கக்கூடாது, கடன் தப்பு, கடன் கௌரவக்கேடுன்னு நினச்சிட்டு இருந்த சிம்மம்லாம் கூட கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேரை பார்க்குறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமுங்க. சரி, உங்களுக்கு ஒன்றும் பஞ்சபக்ஷி தெரியும், சோடசக்கலை, மைத்ரேய முகூர்த்தம்லாம். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் மாரியே ஆரம்பிச்சிட்டோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் பார்த்தா இந்தமாதிரி முக்கியமான நேரங்கள்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேணுன்றவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பர் கீழே இருக்க, கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நேரங்களில் நீங்கள் காசு தனியாக எடுத்து வச்சு கடன் அடைக்கிறதுக்கு எடுத்து வச்சுதான் சூப்பராக வேலை செய்யும். எந்த கடனை அடைக்கணும், எவ்வளோ அடைக்கணும், எவ்வளோ நாளில் அடைக்கணும்னு எழுத சொல்லுவேன். அஃபர்மேஷன்ஸ் மாதிரி எழுத சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சாலும் உங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. சரி, கடன். அடுத்து இதே பணம் சம்மந்தமாக என்ன ஒரு பிரச்சனை வரும்னா,
கொடுத்த காசை திருப்பி வாங்குறது. சிம்மத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, சிம்மத்துக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட முடியாது. ஆனால் இந்த 1-1.5 வருஷம் சிம்மத்தையே மொட்டை அடித்து உட்கார வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து மல்டி மில்லியனர் வெளிநாட்டில் இருந்தவங்க, கோடிக்கணக்கான காசு அங்கே மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க முடியாமல் இந்தியாவிலேருந்து இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த காசை நான் ரெக்கவர் பண்ணணும் சார், நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்ற கேட்டாங்க. அவங்க ப்ரொஃபைல்லாம் அவ்வளோ ஒரு ஹை ப்ரொஃபைல். சிம்மம் காசு வெளியே அவங்க காசை மாட்டிக்கிட்டதை வாங்கிறதுக்குள்ளே அவங்க படுற பாடதான் நினச்சேன். இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையில் இருக்கோம். இப்போ ஒரு கேப் ஓட்டுறோம், அதாவது குட்டி வேலைன்னு சொல்லுங்கள். பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒரு கேப் ஓட்டுறோம், ஒரு ஆட்டோ ஓட்டுறோம்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதேமாரி பெரிய பெரிய கம்பெனியில் பல ஆயிரம் கோடிகளை மேனேஜ் பண்ணுற சிம்மத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த தனுஷ் ஒரு மாநாட்டில் இங்கே சொல்லுவார், 200 ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய்க்கு ஏற்ற பிரச்சனை இருக்குது, நீ 200 கோடி சம்பாதிச்சா அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. அது மாதிரி சிம்மம் இப்போ பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ உங்களுடைய காசை வந்து திருப்பி கேட்டு வாங்கிறதுக்கு சூப்பரான டைம். இப்போ நீங்கள் கேட்டு வாங்கலாம், ஏன்னா அதுக்கான விண்டோன்றது ஓப்பனாக இருக்குது. சொன்ன மாதிரி 12லலாம் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால ட்ராவலிங்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ட்ராவலிங்க்கு. உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நிறைய சால்வ் ஆகும். தூக்கம் கொஞ்சம் வரும். அது இந்த வருஷம் டிசம்பர்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இவ்வளோ நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த டிசம்பர்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வரும். சரிங்களா? அதனால் இது பண்ணுங்கள். உடல் உபாதைகள் எதுனா அதெல்லாம் கம்மியாகுங்க. சிம்மம்னா தான் இந்த 1-1.5 வருஷத்தில் அதிகமான மெடிக்கல் இஷ்யூக்காக வந்து அஸ்ட்ராலஜி பார்த்ததில் சிம்மமும் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு சிம்மம் தான் டாப்பில் இருக்குது அதிகமான மெடிக்கல் இஷ்யூஸ் பார்த்ததில். ஸோ அந்த உடல் உபாதைகள்லாம் நிறைய சரியாகும். நம்ம இந்த கல்யாணத்துக்கு பேர் பொருத்த மாதிரி நம்ம வக்கீலுக்கு பேர் பொருத்தம் பார்ப்போம், டாக்டருக்கு பேர் பொருத்தம் பார்ப்போம், ஒர்க்கும் ஆகுது. அந்த மாதிரி பொருத்தம் பார்த்து அந்த டாக்டருங்கிட்டலாம் போனீங்கன்னா சூப்பராக வேலை செய்யலாம். எந்த டாக்டருக்கும் ப்ரமோஷன் கொடுக்கல, உங்கள் ஜாதகம் வச்சு நான் இந்த மாரி பேர் எடுத்துல வர டாக்டராக பாருங்கள்லாம் சொல்லுவோம். கிரகங்கள் தாங்க, பேசிக்கலி கிரகங்கள் தான். அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு உடல்நிலையை சீராக்கிறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமுங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் கொடுத்த காசை வாங்கிறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உடல்நிலை சீர்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பணம் விஷயமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்சனலாகவும் கல்யாணம் இதெல்லாம் இந்த இயர் எண்டு வரும்போது உங்களுக்கு கல்யாணம் மற்ற விஷயம்லாம் கைகூடும். இப்போதைக்கு இந்த ஜூன் மாதம் காசில் பூந்து விளையாடலாம், தைரியமாக இறங்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு கேது பகவான் அஷ்டம சனி இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லது. நீங்கள் மகம் மாலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் தாங்க. மகமோ பூரமோ உத்திரமோ நீங்கள் யாராக வேணால் இருங்க, லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா உத்திரம்லாம் சுக்கிரன் சொல்லுவோம், நம்ம பூரம் சுக்கிரன் சொல்லுவோம், உத்திரம்லாம் சூரியன் சொல்லுவோம். நீங்கள் சுக்கிரன் எடுத்திங்கன்னா கூட லக்ஷ்மி நரசிம்மன்னு சொல்ல லக்ஷ்மி அம்மாவில் வராங்க. அவங்கள வேண்ட ரொம்ப நல்லது. நெய் தீபம் போட்டு வேண்டுங்க. அன்னதானம் கிராண்டாக அன்னதானம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க இந்த மாதம் சூப்பராக இருக்குது. இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 ஜூன் பலன், 1 செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை.
ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் சிவபெருமான் நடராஜர் அம்பாலை பிடிச்சிக்கோங்க. முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா? கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன். ஜூன் மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்குது. இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதிலாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்று அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாதிரி, கொஞ்சம் தன்மை குறையிற மாதிரி, வக்கரங்கள் குறையிற மாதிரி, இன்டென்சிட்டி குறையிற மாதிரி அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளதவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னே நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக, சில அதர் பீப்புள்ஸ் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும். மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போகிறார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு.
காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்கில் ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வயிற்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12ல் வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரகத்தின் சஞ்சாரமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் பூர நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறதெல்லாம் பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் அந்த லக்னத்துக்கு எத்தகைய ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் ஜாதகத்தில் எப்படி திக்பலம் திருக்பலம் ஸ்தானபலத்தோட இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒருங்கிணைத்து இப்போ சொல்லக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள் நம்மளால் எடுக்க முடியும். கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ் எது நமக்கு கரெக்டாக வருது, எது நமக்கு கிளிக் ஆகும், எது நமக்கு கிளிக் ஆகாது, எது மாதிரி முடிவுகளை எடுத்துக்கலாம், எது மாதிரி முடிவுகளுக்கு போக வேண்டாம், நம்மளுடைய பிராப்தங்கள் நம்மளுடைய தோஷங்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய எந்த மாதிரி ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட் என்ன, அந்த பிளானட் எது மாதிரி படிப்பு எது மாதிரி துறையில் நமக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் லெவலில் நம்ம பிரித்து பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு வரும். அது மூலமாக வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்க சமயங்களில் நம்ம செய்யும் பொழுது நல்லாவே வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய சாய்ஸஸ் என்ன, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக கர்மாவில் காத்து கொண்டு இருக்கிறதா, நமக்கு அது நல்ல விஷயமாக முடிகிற மாதிரி அமைப்பு இருக்கா, எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு உகந்ததுலங்கிறதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி போனதையும் நம்ம வந்து ஒரு சிங்க்குக்கு எடுத்து அது பிரகாரம் ப்ரெசண்ட்டில் இப்போ எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குங்கிறதையும் எடுத்து ஃப்யூச்சரில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டிருக்குது, எதை நம்ம குழப்பிக்க வேண்டாம், எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளோட கூகுள் மேப்பில் பார்த்து நம்மளுடைய லொக்கேஷன் என்ன, நம்மளோட ரூட் என்ன, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து போகும்பொழுது நம்ம ஒன்றுமே கிளாரிட்டியோட ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனோட போய் டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணுறோமோ ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த படிநிலைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு வருகிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து காத்திருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு தவறான முடிவுகளும் காஸ்ட்லியாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையிலையும் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள்லையும் ஒரு முடிவுகளும் கரெக்டாக எடுத்தாதான் வாழ்க்கையில் பின்விளைவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது இதுன்னு சொல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி அமைஞ்சது, எந்த நேரத்தில் நல்லா இருந்தோம், எந்த நேரத்தில் நம்ம டெவலப் ஆகி வந்தோம், அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சர்லேயும் இந்த தசையில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு மிரர் மாற
ஒரு கண்ணாடி போல உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் குறைச்சி கிளாரிட்டி எடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பாமல் ஒரு தெளிவான வாழ்க்கையை உங்களாலையும் வாழ முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மேம்படலாம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.